வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதர். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நேரம் காலையில் 5:30 மணி ஆகுது. நம்ம எங்கே இருக்கிறோம்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, கல்வராயன் மலை, சின்ன திருப்பதி கோயிலுக்கு போகிற வழி தான் இது. இது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நாங்கள் போகிற வழி வந்து தெங்கியநத்தம் அந்த வழி, அதாவது எங்கள் ஊர் தான் அது. அங்கேருந்து ஒத்தையடி பாதையில் தான் போகிறோம். இந்த கோயிலுக்கு போகணுன்னா ஒரு 3 மணி நேரம் ஆகும். காலையில் 5:30க்கு கிளம்பி ஒரு 8:30 அந்த மணிக்கெலாம் போயிடலாம். போகிறது ஃபுல்லாகவே இந்த மாதிரி வழித்தடம் தான் இருக்கும். மேலே ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வழியெல்லாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா பெருமாள் பாதைன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் ஊருக்கு போகிற வழியில் பார்த்தா தான் பார்க்க முடியும், இல்லைன்னா வேறு வழியில் எதுவும் வராது. பாருங்கள், வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இன்னும் ஆச்சரியமூட்டும் பதிவுலாம் இருக்குது. ஆனால் இந்த மலையில் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னா நிறையா வழித்தடம் இருக்குது. அந்த வழித்தடம்லாம் சொல்கிறேன். வண்டியில், பைக்கில், காரில் வரணும்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து கச்சிராப்பாளையம் வந்து அங்கேருந்து வெள்ளிமலை போய் அங்கேருந்து நேராக சின்ன திருப்பதி தான். அதனால் ரொம்ப தூரம். அப்படி இல்லைனா சின்ன சேலம், ஊனத்தூர், அங்கேருந்து அடிப்பெருமாள் கோயில், அப்படியே நேராக சின்ன திருப்பதி. அது கொஞ்சம் சின்ன பாதை தான், ஆனால் வர்றது கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஆனால் கொஞ்சம் வர மாதிரி வழி இருக்கும். அப்படி இல்லைன்னா நடந்து வரணும்னா நம்ம தெங்கியநத்தம் வழியிலேருந்து நடந்து போகலாம். ஒரு 3 மணி நேரம் ஆகும். காலையில் நீங்கள் நடந்தீங்கன்னா வெயிலுக்குள்ளே போயிடலாம். அப்படி இல்லைன்னா கஷ்டம்தான். போகும்போது மறக்காமல் தண்ணி, சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிடுங்க, இல்லைன்னா கஷ்டம்தான். இது பார்த்திங்கன்னா மழை காலத்தில் இருந்ததால் லைட்டாக தண்ணி வந்துட்டு இருந்தது. ஆனால் பெரிய அருவின்லாம் சொல்ல முடியாது, சின்னது தான். மழை நிறையா அருவி வந்துருந்ததுன்னா தண்ணி அதுவுமே வந்திருக்கலாம், குளிச்சிருக்கலாம். ஆனால் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை. இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவை நான் வந்து 2021, 2022 2 வருஷம் போன வீடியோவை எடுத்து தான் போட்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஏன்னா நானே 2 ட்ரெஸ் இருக்கும், பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி காட்சிலாம் நீங்கள் கொடைக்கானல், ஊட்டி, நீலகிரி அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போனால் தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே இந்த மாதிரி பார்த்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா கீழேருந்து பார்க்கும்போது தான் அந்த மாதிரிலாம் மலைக்கு மேலே மேகம் இருந்ததை பார்த்துருக்கேன். ஆனால் தடவையாக மலைக்கு மேலே இருந்து கீழே பார்க்கும்போது இந்த மாதிரி மேகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனாலும் சின்ன திருப்பதி வந்திருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது இது என்ன டைமாக இருக்கும், காலையிலையா சாயந்தரமாக என்னென்னு எனக்கு தெரியாமல் இருக்கும். டைம் பார்த்திங்கன்னா 8:30 மணி ஆகுது. நாங்கள் மலைக்கு மேலே வந்துட்டோம் கிட்டத்தட்ட. இங்கே பாருங்கள், அந்த ஃபுல் வியூவை பார்க்கலாம். அப்படியே மேகத்து மேலே அவ்வளோ அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கல்லடிச்சாம்பாறைன்னு சொல்லுவாங்க இந்த இடம். இந்த இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு 70 டிகிரி சாய்வில் இருக்கும். அங்கேருந்து அந்தாண்ட ஒரு சின்ன பாறை தான் அது. அந்த பாறைக்கு போகிறது கஷ்டம். ஆனால் அந்த பாறை ஒரு 100-150 மீட்ரு உயரம் இருக்கும். ஏறது ரொம்ப கஷ்டம். பெரிய பாறை. ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த பாறை தனியாகவே தெரியும். அவ்வளோ கஷ்டமான பாறை. ஆனால் அது மேலேயும் ஏறி இருக்காங்க எங்கள் ஊர் பசங்க, நான் பார்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2021 வந்தது. நாங்கள் 4 பேர் வந்திருந்தோம். அப்போ பசங்க அந்தளவு அதிகமாக இல்லை. ஆனால் நாங்கள் 4 பேர் மட்டும் வந்தோம். ஜாலியாக தான் இருந்தது. அப்போ தான் இந்த மாதிரி மேகம் அதெல்லாம் பார்த்தோம். அழகாக இருந்தது. இதுதான் அந்த கோயில், சின்ன திருப்பதி கோயில். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்தளவு பராமரிப்பு இல்லை. இது வந்து கவர்மெண்ட் முன்னெடுத்து கொஞ்சம் பராமரித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது 500 வருஷம் பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இதுக்கு ரோடு வசதி கூட சரியாக இல்லை. அதனால் சாலை வசதி கொஞ்சம் செஞ்சு தந்தால் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா உற்சவர் மூர்த்தி, பெருமாள் சாமி ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தது ரொம்ப நிம்மதியாக இருந்தது. கோயில் ஃபுல் வியூ பார்த்துருக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும் போல் இருக்குது. இந்த மரத்தை பார்த்தா ரொம்ப பெருசாக உயரமாக இருந்தது, அழகாக இருந்தது. இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம இயற்கையை பார்த்தாவே மனம் கொஞ்சம் நிம்மதி அடையும், இந்த மாதிரி இடத்துக்கு போனாவே. அதனால தான் நான் வருஷம் வருஷம் போயிட்டுருக்கேன். இந்த சின்ன திருப்பதி கோயில் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கடைசி சனிக்கிழமை தான் தேர் நடக்கும்.
அப்போ தான் எல்லா ஊர்லேருந்தும் இந்த கள்ளக்குறிச்சி, சேலம், அந்தாண்ட தருமபுரி, இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா ஊரும் வருவாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கும். போகிறது ரொம்ப திகிலூட்டும் பயணமாக இருக்கும். நிறைய பேர் வருவாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டாக பிரித்ததுக்கப்புறமா இதை வந்து தனி வட்டமாக மாற்றிட்டாங்க கல்வராயன் மலையை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பெரிய ஊர் இருக்குது. பார்த்திங்கன்னா மழை இல்லாத காலத்தில் இந்த மாதிரி தான் வறட்சியாக இருக்கும். இது வந்து ஓடை மாதிரி. மழை காலத்தில் வந்து இதில் தண்ணி தான் போகும். போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த வழியில் தான் போகிறோம். இந்த வழி வந்து புரட்டாசி மாதம் தேர் நடக்கிறதால எங்கள் ஊருக்காரங்க போகிற வழியில் கொஞ்சம் வெட்டி விடுவாங்க. போகிற வழியில் சின்ன சின்ன பாறையெல்லாம் நாம மாதிரி போட்டு வழிக்கு ஈஸியாக தெரியறதுக்காக செஞ்சுடுவாங்க. அதனால தான் நல்லாயிருக்கு. இல்லைனா இந்த வழியில் போகிறது கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட கீழே வந்துட்டோம். கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.